நம்ம எல்லாருக்கும் தெரியும். மதுரைய மீட்ட சுந்தரபாண்டியன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாரி சுந்தரபாண்டியருக்கும், வீரபாண்டியருக்கும் நடந்த சண்டையினால பாண்டிய நாடு பின்னால இழக்கப்பட்டு, அது பின்னால மாலிக் கஃபூரோட அந்நிய படையெடுப்புனால சிதைவுற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த வாய்ப்ப ஒரு வேணாட்டுச் சேரர் பயன்படுத்திக் கொண்டார். அவர் மாறவர்ம குலசேகர பாண்டியருடைய மருமகன். வேற யாரும் இல்லங்க. ரவிவர்மன் குலசேகரன்ங்கிற வேணாட்டுச் சேரர் தான். இவர் வேணாட்டு சேர மன்னனான ஜெயசிம்ம தேவனுக்கும், உமாதேவிங்கிற அரசிக்கும் பிறந்த மகனாக சொல்லப்படுகிறார். இவருடைய சிலை நீங்க பார்க்குற இந்த சிலை பார்த்தீங்கன்னா, காந்தளூர் மகாதேவர் கோவில். அதாவது திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வள்ளியசாலைங்கிற ஊர்ல தான் காந்தளூர் மகாதேவர் கோவிலுங்கிறது இவர் கட்டிய கோவிலாக சொல்லப்படுது. 700 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்களோட அந்த 2 சண்டைய அழகா பயன்படுத்தி, கில்ஜி அந்த நாட்ட புடிச்சிட்டு அந்த தங்கத்தெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான். ஆனா, இவர் அந்த வாய்ப்ப அழகா பயன்படுத்தி பாண்டிய நாட்டையும் புடிச்சு, பின்னால இவர் மன்னரா பொறுப்பேற்றுக் கொண்டார். இவருடைய ஒரு கல்வெட்ட தான் நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். திருவரங்கத்துல இவருடைய தீபாவளி கல்வெட்டு ஒண்ணு இருக்கு.